மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் தொடர் கனமழையால் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சினா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் சோலாப்பூர் புனே தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து அந்நாட்டுக்கு கடன் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை அமர்வின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநரை சந்தித்த பாகிஸ்தான் பிரதமர் வர இருக்கும் மதிப்பாய்வின் போது சமீபத்திய வெள்ள பாதிப்புகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கடன் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வெள்ள நிவாரண நிதி என்கிற பெயரில் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நிதி திரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. மேலும் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசும் நிதி உதவி அளிப்பதை பயங்கரவாதி ஒருவர் ஒப்புக்கொள்ளும் வீடியோவும் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.